சோ நீங்க சொன்ன ஷுபர்டு ஆக்சுவலா ஒரு மாதிரி மிரட்டல் மாதிரி தான் ட்வீட் போட்டிருந்தாங்க. லைக் ஐ திங்க் ஷி செட் திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் ரெஹ்மான் சொன்னது அப்படின்றது. அப்படின்னா நீ சொன்னது வந்து உனக்கு பெரிய டேஞ்சர் உருவாக்க போகுது பாத்துக்கோன்ற மாதிரி. சோ பாலிவுட் இப்ப எல்லாருமே எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, அப்படியே லுங்கிய வடிச்சு கட்டி ஆஹா இத்தனை எங்கள்ட்ட இருந்து எங்க விட்டு சோற துண்டுட்டு இப்ப எங்க மேலேயே தப்பு சொல்றியான்னு. ஏன் எத்தனை வாய்ங்க அவருக்காக பாடி இருக்குங்க, எத்தனை வாயில சோறு போட்டிருக்க. இப்ப நான் கொஞ்சம் டஃபாவே கேக்குறேன், சின்மை வாயில எல்லாம் எவ்வளவு சோறு போட்டிருப்பேன், ஒரு ட்வீட்டோட நிப்பாட்டிட்டா அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு பொம்பளையா கேக்குறேன் நான். நடிகரோட படமே நம்ம ப்ராபகேண்டா படம் சொல்லி செருப்ப கட்டி அடிச்சிருக்கோம். பொதுவா நீங்க யோசிங்க, சவுத்துல நமக்கு பாலிவுட் பிடிக்காது, கேடு கெட்ட படங்கள் எடுப்பாங்க அப்படின்னு தான் பாப்போம் நாங்க. ரெஹ்மான கேன்சல் பண்ணிட்டு ரெஹ்மான எங்க இருந்து கேன்சல் பண்ண முடியும்? பாலிவுட்ல இருந்து வேணா கேன்சல் பண்ணிடலாம். பாலிவுட்டையும் கரண் ஜோஹர் தான் லீட் பண்றாரா? அவர் கண்ட்ரோல்ல தான் பாலிவுட் அவர் கையில தானே இருக்கு. அப்படியே லூஸ் க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு வந்து நான் ரொம்ப சில் ஆளுப்பா, நான் பாருக்க காஃபி வித் கரண் ஒரு சீரியல் எல்லாம் பண்றேன் அவ்வளவுதான் நானு அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லும் அவர் அராஜகம் தான் நடந்துட்டு இருக்கு. ஏங்க அதுக்கான எவ்வளவு பெரிய லிவிங் கூட சொல்ல முடியாது, டெட் ப்ரூஃப் தான் சுஷாந்த் சிங் ராஜ்புத். அவருக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கிறதுனால இப்படி வந்து பேசி இருக்காரான்ற மாதிரி சில பார்வையும் வைக்கப்படுது. ரெஹ்மான் முஸ்லிமா இருக்காருன்றதுனால, ஜாதி மதத்தினால இல்ல, அவர் சவுத் இந்தியன்றதுனால. இது டிபிக்கல் அந்த நார்த் இந்தியா வர்சஸ் சவுத் இந்தியான்ற மாதிரிதான் ரியாக்ஷன்ஸே இருக்கு. அதை யூனிஃபை பண்ணணும், எல்லார்ட்டையும் ஹிந்தி திணிக்கணும், ஃபுல் நேஷன்ல ஹிந்தி பூசணும், ஒரே கலர் ஆக்கணும் அப்படின்னு விரும்புற ஒரு அரசியல் கட்சி பண்ற பாலிடிக்ஸ். பாலிவுட் தான் வந்து ரெஹ்மான் காலில் விழுந்துச்சு, அவர் போய் பாலிவுட் காலில் விழல. ஓகே, இவர் பாட்டு போட்டா படம் ஓடுன்றதுதான், மத்தபடி இவர் மேல இருக்கிற மரியாதைனால இல்ல. நீ இப்போ தெரிய வந்துச்சா ஏன் இந்த அச்சம் பாலிவுட்டை நோக்கி குரல் எடுப்பறதுக்கு என்ன தயக்கம் இருக்கு? அவங்க மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் இல்லாமதான். எதுக்கு ரெஹ்மான்ட்ட போறீங்க, ஏதோ ஒரு புது பையன் வந்திருக்கான் பாருங்க, ஏதோ ஒரு புது பையன் வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு ரெஹ்மான கொஞ்சம் கொஞ்சமா அங்க பாலிவுட்ல இருந்து ஒதுக்குனது கரண் ஜோஹர் கேங் தான். ஏன்னா ரெஹ்மான் கொடுத்த அந்த இன்டர்வியூ அடியில போய் கமெண்ட்ஸ்ல பாருங்க, யாருமே கிழிச்சிருக்க மாட்டாங்க. உண்மைதான், பாலிவுட்ல பவர் ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்குதா, இப்ப கரண் ஜோஹர் கேங் தான் எல்லாமே ரூல் பண்றாங்க, அந்த மாஃபியா தான் நடத்துதுன்னு நார்த் மீடியாவே நிறைய எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அததான் இவர் எக்கோ பண்ணினாரு. ஆக்சுவலி ரெஹ்மான் அண்ட் சல்மான் கான் கேன் பிகம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள பகைக்க வச்சதே அந்த கரண் ஜோஹர் கிரௌடு தான். ரெண்டு பேரும் ஜாலியான மனிதர்கள், உட்காந்து பேசி ஒரு பிரியாணி ஷேர் பண்ணாங்கன்னா they can become best friends. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக பிளேபேக் சிங்கர் ஆர்ஜே சுசித்ரா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சுசித்ரா. வணக்கம் இளையராஜா. இப்ப அண்மையில ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அளித்த ஒரு பேட்டியில அவர் பேசிய சில விஷயம் வந்து சர்ச்சையா இருக்கு. குறிப்பா அவர் வந்து பாலிவுட் குறித்து அவர் பேசினதும் பாலிவுட்ல இருந்து நிறைய பேர் அதற்கு எதிரான கண்டனங்களையும் கருத்துக்களையும் பரப்பிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அது அவருக்கு எதிரான கருத்துக்கள் அப்படிங்கிறத தாண்டி ஏஆர் ரஹ்மான குறி வச்சு சிலர் தாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கிருந்து பார்க்கப்படுது. ஆனா இதற்கு வந்து அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில இருந்தோ கோலிவுட்ல இருந்தோ பெரிய ஒரு ஆதரவு குரல் ரஹ்மான் அவர்களுக்கு எழல அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. உண்மையில ரஹ்மான் அவர்கள் பேசின கருத்தை முதல்ல எப்படி பாக்குறீங்க? ஏன் பாலிவுட்ல அர்ணப் கோஸ்வாமி, கங்கனா ரனாவத் இவங்கெல்லாம் ரஹ்மான குறி வச்சு தாக்கி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஃபுல் நார்த் மீடியா பாலிவுட் தான் அவரை தாக்கி பேசுது, சவுத் மீடியா குவைட்டா இருக்கு. சவுத் யூடியூபர்ஸ் உள்பட, ஒப்பீனியன் லீடர்ஸ் உள்பட யாருமே இதை பத்தி பெருசா பேசல. இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, சவுத் மீடியாக்கு இவர் பேசினது வந்து அவ்வளவு சர்ச்சைக்குரிய விஷயமா தோணி இருக்க வாய்ப்பு இல்ல. பிகாஸ் லைக் ஆர் அமரன் நீங்க அத பாத்தீங்கன்னா, அதுல வந்து நீங்க லைன் பை லைன் எடுத்து டீகோட் வேணா பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா கூட, அவர் யாரையும் தாக்குற மாதிரி, யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல, ஒரு யதார்த்தத்தை சொன்னார் அவரு. உண்மைதான், பாலிவுட்ல பவர் ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்குதா, இப்ப கரண் ஜோஹர் கேங் தான் எல்லாமே ரூல் பண்றாங்க, அந்த மாஃபியா தான் நடத்துதுன்னு நார்த் மீடியாவே நிறைய எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அததான் இவர் எக்கோ பண்ணினாரு. ரெண்டாவது விஷயம், அவர் டிஸ்கிரிமினேட் செய்யப்படுறாருன்னு சொன்னாரு. ரைட்டா? முஸ்லிமா இருக்கிறதுனாலன்னு சொல்லல.
ஆமா. He said சில காரணங்களுக்கு பவர் ஷிஃப்ட்னால he is being discriminated upon. சோ இதுக்கு முன்னாடி வந்த அளவு ஒர்க் இப்ப வரல அப்படின்னாரு. அது அவர் கம்ப்ளைண்டா சொல்லல, யதார்த்தமா சொன்னாரு. இது நிறைய பேருக்கு நடந்ததுதான். அந்த கரண் ஜோஹர் கேங்னால சுஷாந்த் சிங் ராஜ்பூத்க்கு நடந்துச்சு, இப்போ கார்த்திக் ஆரியனுக்கு நடந்துட்டு இருக்குன்றாங்க. சோ ரஹ்மான் அல்டிமேட்லி இந்த கேங் என்னோட வேலையிலயும் கை வச்சிருச்சு அப்படின்ற மாதிரிதான் அத சொன்னாரு. அவர் சொன்ன சூழ்நிலை பிபிசி அவருக்கு நல்ல பொறுப்புணர்வு இருக்குங்க, எங்க என்ன பேசணும் அப்படின்றது. பிளீஸ், தட்ஸ் த ரீசன் வை சவுத் இந்தியன்ஸ் யோசிச்சுமே இத பத்தி என்ன கருத்து வீடியோ பண்றது, தலைவர் கரெக்டா தானே சொல்லிருக்காரு அப்படின்னு தோணுது. இதுல ஒரு பொலிட்டிக்கல் ட்விஸ்ட், இத வந்து ஒரு வேற மாதிரி சித்தரிச்சு இவரை ஒரு பலியாடா ஆக்கி ஓட் பேங்க் அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு ஒரு அரசியல் கட்சி ட்ரை பண்ணுது. அவங்களோட உடந்தையா இந்த மத்தவங்கெல்லாம் அர்ணப் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், அவங்க இன்னொருத்தங்க யாரு நாவிகா குமாரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் நோக்கத்தோட பண்றாங்களா இல்ல அவங்க வந்து ரெகுலரா அவங்க ஜேர்னலிசம் ஸ்டைலே யாரையாவது பலியாடாக்கி கேன்சல் பண்றதுதான். இதுக்கு முன்னாடி ரன்வீர் அலஹாபாதியான்னு ஒரு பையனை பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த ருசி கண்ட பூனை மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இதை எடுத்து ரொம்ப அக்ரெசிவா இவரை கேரக்டர் அசாசினேட் பண்ணி, அதே சமயம் பாலிவுட்ல இவரோட வேலை பண்ண வாய்ப்பு கிடைக்காதவங்களுடைய பொறாமைய யூஸ் பண்ணி அதை தூண்டி விட்டு அவங்கள வீடியோஸ் போட வச்சு இத ஒரு பெரிய நேஷனல் கேம்பெயினாவே ஆக்கிட்டாங்க இவங்க. ஆனா நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இந்த ரைட்டர் ஷோபா டே கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரகுமான் தவறாதான் குறிப்பிட்டார், சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்தெல்லாம் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது ரகுமான் மேல வன்மமா மட்டுமே பேசுறாங்களா, இல்ல அவர் அதை தவிர்த்திருக்கலாம்? ஏன்னா இந்தியாவினுடைய பிரச்சனையை அவர் வெளியில போய் பேசும்போது அது இந்தியாவினுடைய புகழ, இந்தியாவுக்கான இது மாண்பை வந்து குறைக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சிலர் அக்கறையா அதை பேசுற மாதிரி இருக்கு. இல்ல இன்னும் சொல்ல போனா முஸ்லீம் அப்படின்னு அவர் சொல்லலைன்னா கூட பாலிவுட் பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் இல்லை, 3 சூப்பர் ஸ்டார்களுமே சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லீமை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க, அப்படியெல்லாம் ஒரு பாகுபாடத்தை பார்க்கறது இல்லை, திறமையை தான் பாலிவுட் பார்க்குது, அவருக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிட்டுன்றதுனால இப்படி வந்து பேசியிருக்காரான்ற மாதிரி சில பார்வையும் வைக்கப்படுது. அதை எடுத்த உடனே எல்லாரும் ரியாக்ட் பண்றதுனால, அண்ட் அவர் என்ன பேசினாருன்றத ஒழுங்கா கவனிச்சு கேட்டு அதுல என்ன பாயிண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் கூட பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்காதது. ரஹ்மான் முஸ்லிமா இருக்காருன்றதுனால, ஜாதி மதத்தினால இல்ல, அவர் சவுத் இந்தியன்றதுனால. இது டிபிக்கல் அந்த நார்த் இந்தியா வர்சஸ் சவுத் இந்தியான்ற மாதிரிதான் ரியாக்ஷன்ஸே இருக்கு. சோ நீங்க சொன்ன ஷோபாடு ஆக்சுவலா ஒரு மாதிரி மிரட்டல் மாதிரி தான் ட்வீட் போட்டிருந்தாங்க. லைக் ஐ திங்க் ஷி செட் திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் ரஹ்மான் சொன்னது அப்படின்றது. அப்பனா நீ சொன்னது வந்து உனக்கு பெரிய டேஞ்சர் உருவாக்க போகுது பாத்துக்கோன்ற மாதிரி. சோ பாலிவுட் இப்ப எல்லாருமே எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, அப்படியே லுங்கிய வடிச்சு கட்டி, ஆஹா இத்தனை எங்கள்ட்ட இருந்து எங்க விட்டு சோற துண்டுட்டு இப்ப எங்க மேலேயே தப்பு சொல்றியான்னு. ஒரு கம்பெனில நம்ம ஒர்க் பண்றோம், அந்த கம்பெனில ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா we will talk about it, we like our work அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு எந்த வேலை வந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா விரும்பிதான் செய்யறேன். இப்ப அவர் பேசின சாவா படத்துக்கே வருவோம். ஓகே, அவர்கிட்ட என்ன கேட்கப்பட்டுச்சு, சாவா படம் டிவைசிவா இருந்துச்சு, அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அது அவர் எப்ப உணர்ந்திருப்பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ரோ. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்துல இருக்கிற அந்த முஸ்லிம் கேரக்டரை எப்பவோ செத்து போன அவுரங்கசீப இழுத்து 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 இந்த நார்த் இந்தியன் யூடியூபர்ஸும் மீடியாவும் சரி கிழிச்சு இந்த அவுரங்கசீப அசாசினேட் மறுபடியும் பண்ணினாங்க. லைக் யூடியூப்லயே ஒரு 6 மாசம் போச்சு அது. ஒரு கேம்பெயின் மாதிரியா அவுரங்கசீப போட்டு ஹிஸ்டாரிக்கு எப்பவோ செத்துட்டாரு. எஸ், தப்பு பண்ணாங்க, நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணாங்க. அதையே இப்ப மறுபடியும் ரீலிவ் பண்ணி ஒரு என்டையர் கூட்டம் கத்துதுன்னா அது ஓட் பேங்குக்காக தான், அது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் தான். அது ரஹ்மானுக்கு எப்ப தெரிய வாய்ப்பு இருக்கு, இந்த படத்தை அவங்க எப்படி அவர் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் இதை எப்படி ப்ரமோட் பண்ணாங்க, மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்றதுல இருந்து தான். ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்தப்போ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் தான், யாருமே அது ஹிஸ்டாரிக்கல்னு தான் பாத்திருப்பாங்க. அவருமே அதை ஹிஸ்டாரிக்கல்னு பார்த்து ஒத்துக்கிட்டு அதுக்கு தேவையான கரெக்ட் மியூசிக் தான் பண்ணி கொடுத்தாரு. எந்த விதத்திலயுமே அவுரங்கசீப் கேரக்டருக்கு கொஞ்சம் ரிடீமிங் மியூசிக் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் பண்ணல. அந்த படத்துக்கு தேவையான கரெக்ட் மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. யாராலையுமே அத குத்தம் கண்டுபிடிக்கவே முடியல. அவருமே சொன்னாரு, when they came to me with the movie, they said we want only you. ஆக்சுவலி அங்கேயே அவங்க
குறிச்சது இது மேபி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட இருந்து வந்த ஒரு இதுவா இருக்கணும். என்ன இந்த செலவானாலும் சரி இதுக்கு ரேமானை புக் பண்ணு, முஸ்லிம் ஓட்டுக்காக. ஓ இல்லாட்டி பீப்புள் வாண்ட் சே திங்ஸ் லைக் தட் வி வாண்ட் ஒன்லி யூ அப்படின்னு சொன்னானா அதுல ஒரு உண்மை இருக்கு. ஓ சோ அங்கேயே அது ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷனோட தான் வந்திருக்கும். ம், பட் ரேமான் பிகாஸ் அவர் தெளிவாவே சில வருஷங்களாவே இந்த மாதிரி ப்ரொபகேண்டா படங்கள் எடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து இந்த மாதிரி படத்தை அவாய்ட் பண்ணணும்னு ஒரு தொழில் முடிவை எடுத்திருக்காரு. அதுதான் கங்கனா ரனௌத்டையும் அவர் சொன்னாரு, எமர்ஜென்சி தவிர்க்க முடியாத விதத்துல ஒரு ப்ரொபகேண்டா படம் தான் அது. கங்கனா ரனௌத் எவ்வளவு வேணா கத்தலாம், ம், நார்த் இந்தியால எல்லாரும் அவங்கள சப்போர்ட் பண்ணலாம், சவுத் இந்தியால யார் அந்த படம் பார்த்தாலுமே ஆத்தாடி இது ப்ராபகேண்டா படம் தான் சொல்லுவாங்க. ம், சமீபத்துல ரிலீஸ் ஆன நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகரோட படமே நம்ம ப்ராபகேண்டா படம் சொல்லி செருப்ப கட்டி அடிச்சிருக்கோம். உருப்படியான நடிகர் தானே நீ, நீ எதுக்கு இதுல எல்லாம் போய் மாட்டிருக்கேன்னு அந்த நடிகரை தான் சொல்றோம். மத்ததுங்கெல்லாம் கேடு கெட்டு போட்டோம். பட் we are a caring public and we are really criticizing that actor for choosing this project. ம், அந்த ஆக்டரோட இன்டெகிரிட்டியே கொஸ்டின் பண்றோம். நாம நினைச்ச ஆளே இல்ல போல இருக்கு அப்படின்ட்டு. ம், So you understand the effect that propaganda film can have among a thinking audience. அப்பனா நம்ம என்ன யோசிக்கிறது, நார்த் இந்தியால எல்லாமே யோசிக்காம அப்படியே ஆட்டு மந்த புத்தியோட எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க போல. இந்த எமர்ஜென்சின்ற படம் எப்ப வந்துச்சு எப்ப போச்சு யாருக்குமே தெரியாது. இது இவங்க கங்கனா ரனௌத் பேசிதான் இப்படி ஒரு படம் வந்துச்சுன்னே சவுத்துக்கு தெரியும். ம். அப்ப அவங்க என்ன சவுத்துக்கு இந்த படம் அனுப்பாமையா இருக்காங்க? we reject these movies. ஆமா பொதுவா நீங்க யோசிங்க, சவுத்துல நமக்கு பாலிவுட் பிடிக்காது, கேடு கெட்ட படங்கள் எடுப்பாங்க அப்படின்னு தான் பாப்போம் நாங்க. இல்ல எமர்ஜென்சி படத்துக்கு மியூசிக் பண்ண கேட்ட போது மறுத்துட்டாரு. இது வந்து ஒரு ப்ரொபகண்டா ஃபில்மு, இது வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு குறுகிய பார்வையோட இருக்கிறாருன்ற மாதிரியான விமர்சனத்தை வந்து கங்கனா வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு மட்டும் போய் இசையமைக்கிறார் அப்படின்ற மாதிரி. இப்ப எரியற தீல இறங்கி டான்ஸ் ஆடுறாங்க அவங்க கட்சிக்காக. அவங்க கட்சி இத வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் கொடுத்து தனக்கு ஒரு ஓட் பேங்க் கலெக்ட் பண்ணி ரேமான கேன்சல் பண்ண ட்ரை பண்ணி த்ரூ ஆல் ஆஃப் தீஸ் பார்க்கிங் டாக்ஸ் ரேமான கேன்சல் பண்ண ட்ரை. ரேமான எங்க இருந்து கேன்சல் பண்ண முடியும்? பாலிவுட்ல இருந்து வேணா கேன்சல் பண்ணிடலாம். அது நான் என்ன பொறுத்த வரைக்கும் ரேமானுக்கு ஒரு நல்ல மன நிம்மதியே கொடுக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? பிகாஸ் இப்ப யாரோட டீல் பண்ணும்? அவர் கரண் ஜோஹர் கேங்கோட அவரை டீல் பண்ண. கேன் யூ ஈவன் திங்க் அபவுட் இட்? மொத்த பாலிவுட்டையும் கரண் ஜோஹர் தான் லீட் பண்றாரா? அவர் கண்ட்ரோல்ல தான் பாலிவுட் அவர் கையில தானே இருக்கு. சும்மா ஆளை ஏமாத்துறதுக்காக அவர் வெளியில வந்து அப்படியே லூஸ் க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு வந்து நான் ரொம்ப சில் ஆளுப்பா, நான் பாரு காஃபி வித் கரண் ஒரு சீரியல் எல்லாம் பண்றேன் அவ்வளவுதான் நானு அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லும் அவர் அராஜகம் தான் நடந்துட்டு இருக்கு. ஏங்க அதுக்கான எவ்வளவு பெரிய லிவிங் கூட சொல்ல முடியாது. டெட் ப்ரூஃப் தான் சுஷாந்த் சிங் ராஜ்புத். அப்பவே சவுத்ல யோசிச்சோம், என்னையா இது ஒரு திறமை உள்ள நடிகர் தூக்குமாட்டி சாகுற அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் பவர்ஃபுல்லா இருக்க முடியுமான்னு. ரேமான் இப்ப ப்ரூஃப் ஹி இஸ் கன்ஃபர்மிங் இட், சேயிங் ஆமா அந்த ஆள் உண்மையிலேயே அந்த மாதிரி ஆய் கிடக்குறாங்க. அதுவும் குறிப்பா ரகுமான் அவர்கள் சொல்லும்போது இந்த 8 ஆண்டுகளை சொல்லியிருக்காரு. அங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரியேட்டிவா ஒரு சரியான நபர்கள் கிட்ட பாலிவுட் இல்ல, அந்த முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் சரியான நபர்கள்ன்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு பெரிய ஒரு அக்யூசேஷனே அவர் பாலிவுட்டை நோக்கி வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது பொதுவா அந்த எதிர்ப்புகள்ன்றது வர்றது இயல்பு தானே. ஏன்னா அவர் ஆஸ்கர் வாங்கின படமான ஸ்லம்டாக் மில்லியனர் படம் வந்த போது கூட நிறைய பேர் அது இந்தியாவையே தவறா காட்டிருச்சு, மோசமான படம் அப்படின்ற கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்களே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப வெளியில இருந்து இந்தியாவினுடைய ஒரு சினிமாவா பாலிவுட் சினிமாவை பார்க்குற ஒரு அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி ஒரு கருத்தை அவர் அப்படி வைக்கும்போது அது எப்படி பார்க்கப்படுங்கும் போது இயல்பா வர்ற எதிர்ப்புணர்வு தானே அது. அது அப்படித்தானே எடுத்துக்கணும். ஏன் அவங்க ரகுமான குறிவச்சு தாக்குதல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எப்படி எடுத்துக்கிறது? இவர் இந்தியாவை பத்தி வச்ச கருத்து கிடையாது, அவர் வேலை செய்யற நிறுவனத்தை பத்தி வச்ச கருத்து. அது சொல்றதுக்கான சகல உரிமைகளும் அவருக்கு இருக்கு. அவரை நம்ம தமிழர் இந்தியர்னு அழக்க முடியாது. ஹீஸ் அன் இன்டர்நேஷனல் சிட்டிசன் டுடே. சில பேர் பவுண்டரிஸ் இல்லாம போயிருக்காங்க. ஹி இஸ் ஒன் ஆஃப் த ஜீனியஸஸ் தட் ஹஸ் கிராஸ்ட் பவுண்டரிஸ். ஹி இஸ் அன் இன்டர்நேஷனல் சிட்டிசன். அந்த மாதிரிதான் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஒன்னா எடுத்து சொல்லணும்னா ஏகப்பட்டது இருக்கு. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மூணு ஃபீல்ட்ஸ் 4 ஃபீல்ட்ஸா, கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட். அதுல பாலிவுட் கொஞ்சம் கெட்டு கிடக்குதுன்னாரு. அதுல என்ன தப்பு?
ம். அது ஒரு பர்ட்டிகுலர் பவர் ஷிஃப்ட்னா இதுக்கு முன்னாடி கியூட்டா இந்த ஹேட் போட்ட டைரக்டர் எல்லாம் வருவாங்க. சுபாஷ் கா எல்லாம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க ரஹ்மான் ஸ்டுடியோவில. ரஹ்மானுடைய செயல்முறை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, ம். அவருடைய குணாதிசயங்கள்லாம் புரிஞ்சுகிட்டு, அவர்ட்ட இருந்து வேலை வாங்கிட்டு போனவங்க இருந்திருக்காங்க. ம். அவங்கெல்லாம் இது வரைக்கும் ரஹ்மானோட வேலை பண்ணினவங்க யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. இஃப் யூ நோட்டீஸ் ஃப்ரம் த பாலிவுட் சைட். இது வரைக்கும் ரஹ்மான் கிட்ட வேலை கிடைக்காதவங்க தான் கதறிட்டு இருக்காங்க. சோ ஓகே. அதுல பொறாமை கண்டிப்பா இஸ் a பிக் பார்ட் ஆஃப் இட். இப்ப குறிப்பா அந்த படத்துக்கு ரகுமான புக் பண்ணதுன்றது ரகுமானுடைய அந்த இசை வேணும்ன்ற உண்மையா அதுக்காக பண்ணிருக்காங்களா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. பாசிவ் முஸ்லிம் வோட் பேங்க பாசிவா அடையறதுக்கு. இந்த இந்த மாதிரி ஒரு லைக் ஆல்சோ ஒரு மாதிரி மட்டம் தட்டி அடையறதுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க இந்த பர்ட்டிகுலர் அரசியல் கட்சி விரும்புற ஜாதி விரும்புற மதம் ஹிந்து மதம். அவங்க கட்சியோட இன்செப்ஷன்ல இருந்தே இந்தியா ஒரு இந்து நேஷனா மாத்தலாம் அப்படின்ற முயற்சியில தான் இருக்கு அந்த கட்சி. ம். அந்த கட்சி இப்போ ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அவங்க கடவுளா மாறல, இல்ல நேஷனுடைய காவலர்களா மாறல. அதான் அவங்க பண்ணிக்கிற மார்க்கெட்டிங் அவங்களுக்கு. நாங்க தான் நேஷனுடைய காவலர்கள். இந்த நேஷனுடைய கல்ச்சரோட காவலர்கள். இந்த ம். நேஷனுக்கு ஒரு கல்ச்சரா இருக்கு, 28 கல்ச்சர் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துல கல்ச்சர் இருக்கு. ஆ. அத யூனிஃபை பண்ணணும். எல்லார்ட்டையும் ஹிந்தி திணிக்கணும். ஃபுல் நேஷன்ல ஹிந்தி பூசணும். ஒரே கலர் ஆக்கணும். ம். அப்படின்னு விரும்புற ஒரு அரசியல் கட்சி பண்ற பாலிடிக்ஸ். ஆனா இந்தியால இருக்கிற முஸ்லிம்களுடைய எண்ணிக்கைனால அவங்களுடைய ஓட்ஸும் வேணும். அந்த கட்சியில அவங்க முஸ்லிம்ஸையும் சேர்த்துட்டு இருக்காங்க. அந்த ம். முஸ்லிம்ஸ் போய் அவங்க காமோட மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும்னா பாருங்க ரஹ்மான் மியூசிக்கியா இவரு அஹ், தலைவர் சொல்லி அப்படின்னு அவனும் பிரச்சாரம் பண்ணுவான். ம். விற்கப்பட்ட முஸ்லிம் who's actually can you believe it's a அரசியல் கட்சி that also has Muslims and one Muslim is sitting in Chennai, lady Muslim, you know that. ஒருவேளை ரகுமான் அவர்கள் முழு ஸ்கிரிப்ட கேட்காம என்னன்னு தெரியாம இது வெறும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் அப்படின்னு தான் இசையமைக்க போய் பின்னாடி அவர் புரிஞ்சுக்கிட்டாரா? நம்ம ஒரு தவறான படத்துக்கு இசையமைச்சிட்டோம்னு புரிஞ்சுக்கிட்டாரோ? ஃபர்ஸ்ட் அவர் ஹிஸ்டாரிக்கல்னு ஒத்துக்கிட்டு ஓகே பண்ணிருப்பாரு. அவருக்கு மேபி he would have had some emotions when he is watching the film, but அவருடைய வேலையை கரெக்டா பண்ணி முடிச்சிட்டாரு. அதுதான் உண்மை. அந்த படம் வெளியவும் ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த மியூசிக்ல எந்த விதமான பிழையும் சொல்றதுக்கு இல்ல. அவங்க ஹே நரசிங்கே அந்த மெயின் தீம் சாங்ல இருந்து எல்லாமே மெய்சிலுக்க வைக்கிற மாதிரி சாங்ஸ் தான் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த படத்தோட மியூசிக்கும் தான். மியூசிக். இத்தனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா 6 மாசம் நம்ம எல்லாம் என்ன பிளைண்ட் அண்ட் டெஃப் அண்ட் டம்பா? இது ரஹ்மான் சார் அவரே ஒர்க் பண்ணின ஒரு ப்ராஜெக்ட். அவர் கண்ணுல படாதா என்ன மாதிரி பப்ளிசிட்டி இதுக்கு நடக்குதுன்ட்டு? பாலிவுட் தான் வந்து ரஹ்மான் கால்ல விழுந்துச்சு. அவர் போய் பாலிவுட் கால்ல விழல. ஓகே, இவர் பாட்டு போட்டா படம் ஓடுன்றதுதான். மத்தபடி இவர் மேல இருக்கிற மரியாதைனால இல்ல. நீ இப்போ தெரிய வந்துச்சா? இவரை என்ன நினைக்கிறீங்க? இவர் என்ன அம்பேத்கரா இல்ல சுபாஷ் சந்திர போஸா? இதுக்கு கொடி தூக்கி பணத்தை கொளுத்தி போடுறதுக்கு நார்த் இந்தியா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு புரியல எனக்கு. நார்த் இந்தியாவோட எக்ஸ்பெக்டேஷன் இல்ல புத்தி இல்லாத சவுத் இந்தியனோட எக்ஸ்பெக்டேஷன். இவரு மியூசிக் டைரக்டர். இவருக்கு எந்த பாயிண்ட்ல அந்த ப்ராஜெக்ட் தப்புன்னு தோணி இருக்கோ அதுக்கப்புறமா கூட முடிவெடுக்கலாம். எப்பா சாமி இனிமேட்டு ரொம்ப ரொம்ப தீரா விசாரிச்சுதான் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணும். இத்தனை பிரஷர்ஸ்ல அவருக்கு பாலிவுட்ல ஒர்க் கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிருக்குன்னு சொன்னாரு. துட்டு வரல வேலை வரலன்ற மாதிரி படிக்காதவன் தான் இதை இன்டர்பிரேட் பண்ணுவான். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்ச்சைக்கு பிறகு ரகுமான் அவர்கள் தன்னுடைய கருத்துல இருந்து எங்கேயும் பின்வாங்கின மாதிரி தெரியல, அதற்காக வருத்தம் தெரிவிச்ச மாதிரியும் தெரியல. ஆனா அங்கங்க சில ஆதரவு குரல்கள் இருக்கு. இப்போ வந்து கேரளாவில் மியூசிக் டைரக்டர் கைலாஷ் மேனன் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. இங்க வந்து நம்ம பொலிட்டீஷியன் எம்பி கனிமொழி அவர்கள் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. மேற்கு வங்கத்துல சில அரசியல்வாதிகள் ரகுமானுக்காக குரல் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம கோலிவுட் திரைத்துறையிலிருந்து பெரிய குரல் ஆதரவு குரல் அப்படிங்கிறது எழாம இருக்கிறதும் அந்த மௌனமும் ஏதோ ஒன்ன சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் இந்த அச்சம்? பாலிவுட்டை நோக்கி குரல் எடுப்பறதுக்கு என்ன தயக்கம் இருக்கு? அவங்க மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் இல்லாமதான். ஒண்ணும் இல்ல பெருசா அவங்கள பத்தி சொல்றதுக்கு, எதிர்த்து சொல்றதுக்கும் பெருசா இல்ல. திஸ் இஸ் ஒரு மாதிரியான ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ரஹ்மான்.
ம். அவர் என்ன சொன்னாலும் தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாரு. அத ம். சமாளிக்கிறதுக்கான வழியும் அவருக்கு தெரியும். ஒரு ம். அப்பாலஜி ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டாரு. அவர் அடுத்த வேலைய பார்த்துட்டு கிளம்பியிருப்பாருன்னு தெரியும் நம்ம ஊர்ல எல்லாருக்கும். மோஸ்ட்லி ம். அதுவா தான் இருக்கும் reason. அந்த பேட்டியில குறிப்பிட்டு சொன்னாரு சிலத. அதுதான் சர்ச்சையா இருக்கு. ஆனா உண்மையிலே நீங்க இப்போ மும்பையிலே இருக்கீங்க. பாலிவுட் சினிமாவ தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க. எதனால ஓய்! சவுத் இண்டியன்ஸ அவங்க வெறுக்குறாங்க? எதனால ஒரு பாரபட்சம் அங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன பாலிவுட்ல என்ன பிரச்சனை? மும்பைல இருக்கிறதுனால நான் பாலிவுட்க்கு க்ளோஸ்ன்லாம் அர்த்தம் இல்ல. அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஓகே. தல வச்சு கூட பட்டல அந்த பக்கம் நானு. நானும் நீங்க பாக்குற மாதிரி சோசியல் மீடியால, இன்டர்நெட்ல பார்த்து தான் இத ம். சொல்றேன் நான். ரஹ்மான் சாரோட இன்டர்வியூவ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ தான் பார்த்தேன் நான். அர்ணப் அலறான், நாவிகா அலறா. ஐய்யய்யோ! தலைவர் என்ன சொல்லி வச்சுட்டாரு அப்படின்னு நான் போய் பார்த்தா கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காரு. ஒண்ணும் தப்பா சொல்லல. ஆஹா. பட் அதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்த உருவி பெருசுபடுத்தி அவரை டிஸ்கிரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவர் டாட்டர் போட்ட ட்வீட் 100க்கு 100 உண்மை. ம். டிஸ்அக்ரி பண்ணல, டிஸ்கிரேஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு. ஓகே. இவங்க பண்றது வந்து டிஸ்கிரேசிங், கேரக்டர் ஓகே. அசாசினேஷன். ம். ரஹ்மானுக்கு ஹிந்தி தெரியாது. ஜெய்ஹோ ஆக்சுவலி சுக்விந்தர் சிங் தான் கம்போஸ் பண்ணினான். ம். ஆளுக்கு வராங்க அக்யூசேஷன்ஸோட. எங்க ம். அவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கா அதுக்கெல்லாம்? ம். எல்லாம் பெரிய தளங்கள்லாம் பேசுதுங்க. ம். கங்கனால இருந்து, அனூப் ஜலோட்டால இருந்து எல்லாரும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு பெரிய பிக் டாடியோட பேக்கப் இருக்கு. ப்ரூஃப் இல்லாம இந்த மாதிரி வாய விடலாம் அவங்க. ஓகே. தாராளமா. மீடியால. அப்படின்றதுனால வாய விட்டுட்டு இருக்காங்க. ஓ! இப்ப பாலிவுட் முழுக்கவே வந்து நான் ஓப்பனாவே கேட்கிறேன். ஒரு இந்துத்துவ ஆதிக்கத்துல தான் பாலிவுட் சினிமா இருக்கா? பாஜக மாதிரியான ஒரு ஆதிக்க சக்திகள் பொலிட்டிக்கலா வந்து அத ரூல் பண்றாங்களா? அதனால சிலர் பாதிப்படைகிறாங்களா? அப்படின்னு நான் நேரடியாவே கேட்கிறேன். அத பார்க்க முடியுதா? கண்டிப்பா, கண்டிப்பா. பாஜகவுடைய எடபெடல் அ அ பாலிவுட்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால தான் கடந்த ஐ திங்க் இவர் சொன்ன அதே காலகட்டம் 8 வருஷமா நீங்க என்னெல்லாமோ நேவி ஆபீசர், ஃபிளைட் ஆபீசர், எப்போ ருஸ்தம் அவன் இவன் வீரன், தேசம், எப்ப பாரு வாரு, யுத்தம். இப்ப ம். தனுஷ் நடிச்ச படம் கூட இந்தியாக்காக ராணுவம். ம். எல்லா படத்துலயும் திணிக்கிறாங்க. எல்லா படத்துலயும் திணிச்சிட்டு இருக்காங்க. ம். தே ஆர் ட்ரைங் டு ஓன் தட் என்ன சொல்றது? இப்ப அஃப்கோர்ஸ் சவுத் வரைக்கும் கூட வந்துட்டாங்க. ம். அது நம்ம ஆளுங்க எப்படிங்க அங்க போய் பொங்கல்லாம் கொண்டாடி அப்பட்டமா அந்த பிக் டாடி எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுட்டாங்க அசிங்கமா. லைக் அவ்ளோ இந்தியா நம்ம கையில இருக்குன்ற மெதப்புல இருக்கு அந்த கட்சி. வேற வழி இல்லாம தான் இந்த கட்சிக்கு ஓட்டு போகுது. ஆனா பராசக்தி பொறுத்தவரைக்கும் அது திராவிட சினிமாவா? அது இன்னும் சொல்லப்போனா இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி புரொடக்ஷன்ல தான் அந்த அந்த தரப்பு புரொடக்ஷன் தான் பண்ணியிருக்காங்கன்ற மாரி பார்க்கப்பட்டுச்சுது. ஆனா பின்னாடி பார்த்தா எல்முருகன் வீட்ல போய் பொங்கல் விழா கொண்டாடுனது, அங்க சிவகார்த்திகேயன், மோடி இதெல்லாம் இருந்தது வந்து அந்த மோடி கூட பொங்கல் கொண்டாட சர்ச்சையாச்சுது. அது ஒரு மாதிரி புரியாததா இருக்கு. ஒரு பக்கம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல. பராசக்திய டெல்லில போய் பொங்கல் கொண்டாடுறாங்க பராசக்தி க்ரூ. இத எப்படி பார்க்கிறது? ஜனநாயகம் ஒரு வி ஆல்ரெடி நோ இட்ஸ் அ ப்ரொபகண்டா படம். அது ம். வந்து யாரும் மறைமுகமா நமக்கு வந்து என்ன சொல்றது? அம் அ அது குலாப் ஜாமுன்ல மாத்திரை வச்சு குடுக்க ட்ரை பண்ணல. எல்லாருக்குமே தெரியும் அது இட்ஸ் கோயிங் டூ பி அ ப்ரொபகண்டா படம். ம், அ ம், அதுக்கான கிளிப்ஸ்ல இருந்தே தெரியுது. ம், கண்டிப்பா அரசியல் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பேசப்படும். ம். அண்ட் இட்ஸ் லைக் என்ன சொல்றது? அவர் வாய் தொறந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல விஜய். இட்ஸ் வெரி வெரி கிளியர் இட்ஸ் அ ப்ரொபகண்டா ஃபில்ம் அண்ட் இட் வாஸ் ஆன்டிசிபேட்டட் ஆஸ் அ ப்ரொபகண்டா ஃபில்ம் ஒன்லி. ம். அதோட நிழல்ல இது அடிபடுமே. இது ஒரு ப்ராபகண்டா ஃபிலிம்ன்ற விஷயம் அடிபடுமேன்றதுனால, ம். இத ப்ராபகண்டா ஃபிலிமாவே உருட்டி இந்த ம். படத்த அ எப்படியாச்சும் ஒரு ஹிட் ஆக்கலான்னு பண்ற முயற்சி தான். சோ ம். இது நமக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எப்படி அ பாஜக எங்கேருந்து வந்தது? அந்த ஆங்கிள் எங்கேருந்து வந்தது? அவங்க விஜயோடனா இருக்காங்க அப்படின்ட்டு. ஓ! சோ அல்டிமேட்லி அதுதான் இப்ப எல்லாருக்கும் கன்ஃபியூஷன். எப்போ டிஎம்கே பாஜக எப்போ ஷேக் ஹேண்ட் பண்ணினாங்க. தமிழ் சினிமா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல தமிழ் சினிமாவுலயும் இப்ப நீங்க சொல்ற மாரி இந்த பராசக்தி, ஜனநாயகன் இங்க எல்லாமே வந்து இந்த மாரியான தாக்கம் வந்திருக்குன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல சோ மச் பெட்டர் தமிழ்நாடு செருப்ப கட்டி அடிச்சோம்ல பராசக்திய. ஐ அம் சோ ப்ரவுட். அப்படிதான் பண்ணணும். ம்ஹ்ம். இந்த மாதிரி படம் பண்றனால தெளிவா ஃபர்ஸ்டே சொல்லிரு இந்த மாதிரி படம்னு. வரணுமா வரக்கூடாதான்னு நாங்க டிசைட் பண்ணுவோம்னு சொன்ன ஸ்டேட்டுங்க தமிழ்நாடு. ம். ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப். லைக்
படிக்காத ஸ்டேட், ரொம்ப உணர்ச்சி வசப்படுற ஸ்டேட், என்ன வேணா சொல்லிக்கோங்க. எண்ட் ஆஃப் த டே தெளிவா இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. இனிமேட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிப்பாங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. காரி துப்பி இருக்காங்க இவங்க எல்லாம் போய் பொங்கல் கொண்டாடிட்டு வந்ததுக்கு. இன்னும் இந்த மாதிரி ஒரு 2, 3 விஷயம் நடக்கும். சி கேம்பெயின்னா எப்பவுமே சிங்குலரா விடுவாங்க. இப்ப பராசக்தி படம் இந்த மாதிரி வந்திருக்குன்னா there are already 3 movies in the works and you can't stop them. சோ இந்த மாதிரி 3 படம் வரப்போகுது. நமக்கு என்ன சர்ப்ரைஸா இருக்கும்னா, ஓ இதுல இவன் நடிச்சு வச்சிருக்கானா, இவங்க டைரக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, ஏங்க பல்கா தானே எடுப்பாங்க. இப்போ பாஜக அடுத்த குறி தமிழ்நாடு அப்படின்னா ஒரே ஒரு ஆரோ மட்டும் விடுவாங்க. பராசக்தி அது கலைஞர் அவர்களுடைய டைட்டில், அப்புறம் ஆளும் தரப்புடைய ப்ரொடக்ஷன், அப்புறம் இங்க நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு தான் பண்றோம்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தான் மார்க்கெட்டிங் எலிமெண்ட்ஸ். அதெல்லாம் தான் மார்க்கெட்டிங் எலிமெண்ட்ஸ். அப்புறம் கடைசியில என்ன பண்ணாங்க, பாரூக் அமருவ ஃபினாலேக்கு கூப்பிட்ட மாதிரி எல்லாரும் பொங்கல் கொண்டாடிட்டாங்க. எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க, எதுக்கு கூப்பிட்டாங்க பண்ணினா படக்குழுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அனைத்தும் அரசியலே அப்படின்னு காட்டிட்டாங்க. அவ்வளோ கொழுப்பு மக்களை ஃபுல்லா மயக்கிட்டோம். எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டோம். எல்லாரையும் இடியட்ஸ் ஆக்கியாச்சுன்ற ஓவர் கான்பிடன்ஸ்ல பண்ணின வேலை இதெல்லாம். மக்கள் செருப்பு கட்டி அடிச்சாங்க. அது தமிழ்நாட்டு மக்கள். சாவாக்கு யாருமே செருப்பு கட்டி அடிக்கல. எல்லாருமே சம்பாஜி மகாராஜ் எப்பவோ செத்துட்டாருயா. எனக்கு வேதனையான கதை தெரியும். எனக்கு ஜீசஸ் கதையும் வேதனையான கதை தான். அதுக்கு இன்னைக்கு அழலாமா? ரைட்டா? சரி, உங்களுக்கு தியேட்டர்ல 2 கண்ணீர் வந்துச்சு அந்த ஆக்சுவல் சிச்சுவேஷன் பார்க்கும், ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் அந்த பாதிப்புல 7 நாள் 8 நாள் நான் வீடியோ போடுறேன்னா யாராவது நம்புவாங்களா? இஃப் இட்ஸ் நாட் பெய்ட் ஃபார் ஆர் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், யாரா நம்புவாங்களா? இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி கதறா? சரி, ஓகே, ஹிஸ்டாரிக்கல். இட்ஸ் அ செமி ஃபிக்ஷனல் புக். இந்த சாவான்றது இட் வாஸ் நாட் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட். இது நம்ம ஊர்ல பொன்னியின் செல்வன் எழுதினாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செமி ஃபிக்ஷன். நம்ம ஊர்லயும் பொன்னியின் செல்வன் ரிலீஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாள் எல்லாரும் குழந்தைங்க எல்லாம் அந்த பல்வேட்டரையர் விளையாட்டுலாம் விளையாடிட்டு விட்டுருச்சு. அப்படிதான் படத்தோட எஃபெக்ட் நம்ம ஊர்ல இருக்கு. சோ பிஜேபி கேனாட் இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாடு த்ரூ சினிமா. அந்த தகுதி நாம எம்ஜிஆருக்கு கொடுத்துட்டோம். இப்ப அடுத்ததா விஜய்க்கு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா எம்ஜிஆர் அப்பவும் சரி, இப்ப விஜயும் சரி, ஐ ஆம் இன் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்ப நமக்கு சிவகார்த்திகேயன் பாலிடிக்ஸ்ல இருக்கானா, சுதா யாருமே இவங்க பாலிடிக்ஸ்ல இல்ல. அப்போ அவங்க யாருக்கோ கைப்பாவையா மாறி நமக்கு சொல்ற கதை எல்லாம் உட்காந்துட்டு 3 மணி நேரம் கேட்கணும்னு யாருக்குமே தலை எழுத்து இல்லல்ல. இல்ல, அதுதான் நீங்க சொன்ன மாதிரி பராசக்திக்கு முன்னாடி அந்த ப்ரொடக்ஷன்ல இட்லி கடைன்னு தனுஷோட படம் வந்துச்சு. அதுவுமே டான் பிக்சர்ஸ், இன்பநிதி அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. இவங்கெல்லாம் டிராவிடியன் ஐடியாலஜி, சனாதனத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் படமா பார்த்தா இட்லி கடை குலக்கல்வியை பேசக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு. அதுவுமே ஒரு தோல்வி படமா போச்சு. பராசக்தி இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம், ஏதோ திராவிட சினிமாவா இருக்குன்னு பார்த்தா பின்னாடி போய் முருகன் வீட்டுல மோடி பொங்கல் கொண்டாடி இருக்காங்க. அதுவும் இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு தோல்வி படமா இருக்கு. அப்போ உண்மையா இல்லாத பட்சத்துல மக்கள் எங்க அந்த படங்களை புறக்கணிக்கிறாங்களோ? நார்த்ல ஹிட் ஆக்குறாங்க இந்த படம் எல்லாம். ஒரு அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உணர்ச்சி வசப்படுறாங்க. பேட்ரியாட்டிசம் அவங்களுக்கு இந்த படம் பார்த்துதான் வரணுமா, இல்லாட்டி வராதான். சோ இந்த படம் எல்லாம் பார்த்து தன்னை இந்தியனா உணர்ந்து உளறிக் கொண்டாங்க மீடியால. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்? ஒரு சவுத் இந்தியனாவும் சொல்லலாம், நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கலைத்துறை சேர்ந்தவங்களும் சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ஆட்கள் ரொம்பவே மௌனமா இருக்கிறாங்க. இப்போ ரகுமான் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பேசணும் ப்ரோ, பேசணும், கண்டிப்பா பேசணும். நான் ரஹ்மானுக்கு ஒரு பாட்டு தான் பாடியிருக்கேன். மை கனெக்ஷன் வித் ரஹ்மான், ஒன்லி ஒன் சாங் ஐ சாங், கோமரம் புலின்னு ஒரு தெலுங்கு படத்துல. சோ நான் ரஹ்மானுடைய என்ன சொல்றது, அவருடைய வக்கீலா மாறி இந்த இன்டர்வியூ கொடுக்கல நானு. பிகாஸ் ரஹ்மான் இஸ் ரைட். ரஹ்மான் 100க்கு 100 கரெக்டா சொல்லியிருக்காரு. அவர் வேலை பாதிக்கப்பட்டு இருக்கு. பாலிவுட்ல ஏற்பட்ட பவர் ஷிஃப்ட்னால அது என்ன, அவர் வெளியே அப்பாலஜி கொடுத்ததே டூ மச். பட் அது ஒரு சர்டன் லாபி, ஒரு பொலிட்டிக்கல் லாபியோட வாயை மூடணும்ன்றது ரொம்ப அவசியம். ஏன்னா இது ரொம்ப அசிங்கமான தீயா மாறி இருக்கும்னா இந்தியாவை இப்ப பிரிச்சு ஆள ட்ரை பண்றவங்களை பத்தி பேசியிருக்காரு. அதனால அதே பழிய இவர் மேல அப்படியே பூசிட்டாங்க. இவர் இந்தியாவை பிரிக்கிறாரு. இவர் யாருங்க இந்தியாவை பிரிக்கிறதுங்க?
ஓகே, ஓகே. சும்மா ஒரு ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. இணைக்க தான் ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் பிரிக்க ட்ரை பண்ணதே இல்ல. இது என்ன அவர் அழுது கதறி இந்த அர்ணப் சக்கரவர்த்தி அவங்க இன்னொருத்தவங்கலாம் இவர் ஏதோ அழுது கதறி ஒரு அ WhatsAppல இல்ல அது பேரு என்ன Instagramல ஒரு வீடியோ போடுவாருன்னு எதிர்பார்க்கறாங்க. அவர் ம். கண்ணியமா வந்து என்ன சொன்னாரு அப்பாலஜில கூட, இதனால என்னுடைய ரசிகர்கள் என்ன 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 வாழ்த்துறவங்க அ இண்டியன்ஸ் ஆல் ஆஃப் இண்டியன்ஸ் எங்கேயா ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னா, அ வெரி சாரி. நான் அந்த எண்ணத்தோடயே பேசல அப்படின்னு. அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் ஒரு அப்பாலஜில? ஆனா அர்ணாப் கோஸ்வாமி மாதிரியான ஆட்கள்லாம் இரட்டை வேடத்தாரி, மோசமானவர் அப்படின்ற மாதிரியான ரொம்ப அபாண்டமான குற்றச்சாட்டுகள பேசிட்டு இருந்தாங்க. அது ஏதோ இந்த கருத்துக்காக மட்டும் பேசுற மாரி இல்ல. ஏதோ ரொம்ப காலமா ரகுமான் மேல வச்சிருந்த வன்மத்த சரியான நேரம் பார்த்து கக்குற மாரி தெரியுது. எதனால அவர் சொன்ன இந்த 8 வருஷமா இருக்கட்டும், ஒரு காலத்துல பாலிவுட்ல ஏ.ஆர். ரகுமானுக்கான இசை எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருந்துச்சு, அது அப்படியே குறைஞ்சு, ஒரு மாதிரி அவருக்கான வாய்ப்புகள் குறையறதுக்கும், இதுக்கு பின்னாடி வேற என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாலிவுட்ல இதுக்கு பின்னாடி கரண் ஜோஹர் கேங் தான் இருக்கு. ம். ரேமானுடைய வேல்யூவ குறைச்சு, எதுக்கு ரேமான்ட்ட போறீங்க? ஏதோ ஒரு புது பையன் வந்திருக்கான் பாருங்க, ஏதோ ஒரு புது பையன் வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு ரேமான கொஞ்சம் கொஞ்சமா அங்க பாலிவுட்ல இருந்து ஒதுக்குனது கரண் ஜோஹர் கேங் தான். ஓ! ஆல்சோ ஐ திங்க் ரஹ்மான் சோஷியலைஸ் பண்ற ஆசாமியே கிடையாது. சோ இவங்க பார்ட்டி கூப்பிடும் போதெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. இவங்க அதெல்லாம் பெரிய அவமரியாதையா எடுத்துப்பாங்க. ஓகே. கரண் ஜோஹரோட லைஃப் ஸ்டைல பார்த்தாலே தெரியும். பார்ட்டிக்கு வரலன்னா உன தூக்கு மாட்டி கொலை பண்ணதுக்கு உடனே சாக வச்சுருவான். அவ்வளோ ஒரு அ என்ன சொல்றது? புத்தி கெட்ட மனுஷன் அப்படின்றது, ம். யார் அந்த பூனைக்கு மணி கட்டுவான்னு எல்லாரும் விட்டுட்டாங்கன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. பட் பாலிவுட் பூரா அவருடைய கையில தான் இருக்கு. ஓ! மக்கள் அவர எதிர்க்கலாம். பட் ஹோல் ஆஃப் பாலிவுட் இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். எல்லாமே அவர் அவர் சொல்றபடி தான் நடக்குது இப்போ. இது இப்போ ப்ரூஃப்னா நானுமே சினிமா இண்டஸ்ட்ரியோட அசோசியேட்டடே கிடையாது. பட் ஐ அம் டெல்லிங் யூ ஃப்ரம் வாட் ஐ அம் சீயிங். ம். வீடியோஸா இருக்கட்டும், விமர்சனமா இருக்கட்டும், அவர் எதிரா நெறைய வருது. இப்போ ரெஹ்மான் பேச்ச கொஞ்சம் காது குடுத்து கேட்டா, யூ கேன் இம்மீடியட்லி சே, கரண் ஜோஹர் கேங் தான் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கூட அவருக்கு குடுக்க கூடாதுன்ற நெலைமை ம். நார்த் இந்தியாக்கு ஏற்பட்டிருக்கா? இல்ல தள்ளப்பட்டிருக்காங்களா புரியல. அதுல பொறுப்பாளிங்க ஒண்ணு கண்டிப்பா அந்த அரசியல் கட்சி. 2வது தன்னுடைய டிஆர்பிஸ் இந்த மாதிரி சண்டை, சச்சரவு யாரையாவது இழுத்து இந்த மாதிரி மாஸ் லிஞ்சிங் பண்ணி அவங்கள விட்ச் ஹண்டிங் பண்ணி தான் நமக்கு டிஆர்பி வருது. அப்படின்ற கேம்ல இருக்கிற இந்த நீங்க சொன்ன அந்த ஜர்னலிஸ்ட் அர்ணப் கோஸ்வாமி, நாவிகா குமார் வேற யார் அவர இப்போ கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி விட்ச் ஹண்டிங்ல இறங்கிட்டாங்களோ அவங்கலாம் இத தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஃபாலோயிங். அவங்க ஓகே. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் மாதிரி ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க நார்த்ல. சவுத்ல தான் இன்னும் நல்ல வேளை இது வரல. யாருமே ம். மதன் கௌரியா அந்த லெவல்ல வச்சு நம்ம பார்க்கல. ஓகே. ஏன்னா ரெஹ்மான் குடுத்த அந்த இன்டர்வியூ அடியில போய் கமெண்ட்ஸ்ல பாருங்க. யாருமே கிழிச்சிருக்க மாட்டாங்க. பொதுவாவே அவர் ஏதாவது ஒரு இன்டர்வியூ குடுத்து அடியில கமெண்ட்ஸ்ல ரொம்ப கிழிச்சு அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு சொன்னாதான், ம். அங்கேருந்து தான் அந்த ஸ்மோக் வாட போய் இவங்கலாம் அத நியூஸ் ஆக்கணும். ம். ம். யாருமே அந்த இன்டர்வியூக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. யாருமே கமெண்ட்ஸ்ல அவர கிழிக்கல. ம். இவங்களா அத பொறுக்கி தூக்கி ஏதோ ஐ திங்க் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு டீம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. கேட்பாரே இல்ல இவருக்கு. ம். அட்லீஸ்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து ரெஹ்மான் வில் நோ ஹூ ஹிஸ் ரியல் ஃபிரெண்ட்ஸ் ஆர். கண்டிப்பா. ஏன் எத்தன வாய்ங்க அவருக்காக பாடி இருக்குங்க. எத்தன வாயில சோறு போட்டிருக்க. இப்ப நான் கொஞ்சம் டஃப்பாவே கேக்குறேன். சின்மை வாயிலெல்லாம் எவ்வளவு சோறு போட்டிருப்ப. ஒரு ட்வீட்டோட நிப்பாட்டிட்டா? அதெல்லாம் ஒரு பொம்பளையா கேக்குறேன் நான். தான் பேசுறாங்க டாக்டர் ஷர்மிளா. காட்டு ம். கத்தல் கத்தாதீங்க. நான் பாயிண்ட் வச்சு பேசுறேனா இல்லையா? அந்த ம்ஹ்ம். ஸ்கிரிப்ட் வந்தபோது அது ஹிஸ்டாரிக்கல். இப்போ இந்த ரகுமான் சர்ச்சையான இந்த விவகாரத்துல குறிப்பா வந்து அவர்கிட்ட பயன்பெற்ற நிறைய பாடகர்களா இருக்கலாம், இல்ல அவர் கூட இருந்த நிறைய பேரா இருக்கலாம். யாருமே வந்து இந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்கல, அமைதியா இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஏன் இவ்ளோ கள்ள மௌனமா இருக்காங்க? யாருக்குமே ஆக்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்ததில்ல ரஹ்மான்ட்ட அப்படின்னு தான் அர்த்தம். எல்லாரும் அவர பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க கரியர்ல முன்ன வரதுக்கு. எவரிபடி ஹூ கிளைம்ட் தட் ஓ ரஹ்மான் இஸ் அ டார்லிங், வி லவ் ரஹ்மான். எவனுமே என்னங்க கார்த்திக், ஸ்ரீனிவாஸ் எத்தன பேருக்கு வாழ்க்கை குடுத்திருக்காரு அவரு. சின்மயி ஒரு ட்வீட்டோட நிப்பாட்டிடுவாங்களா மேடம்? ஒரு இன்டர்வியூ குடுக்க மாட்டாங்களா? கொஞ்சம் எடுத்து சொல்ல மாட்டாங்களா விஷயங்கள? ம். புரியாத மக்களுக்கு தானே எடுத்து சொல்றோம். ஆமா. இப்ப நான் சொல்றதையே யாராவது மொழிபெயர்த்து நார்த் இந்தியன் மக்களுக்கு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புரியும். பொதுவா எதுக்கு ரகுமான் நான் அவர்கள் அவங்க பாலிவுட்ல வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான்ற மாதிரியான இல்லப்பா. விமர்சனத்த அது நான் மேபி பாலிவுட்ல ஆல்ரெடி வைக்கிறாங்கல்ல. அட்ரஸ்ட் தட்.
we already addressed that. அவர் அத கம்ப்ளைண்டா சொல்லல, யதார்த்தமா சொன்னாரு. இப்ப ஏற்பட்டுட்டு இருக்கிற ஒரு ரியாலிட்டியா சொன்னாரு அவரு. அத கம்ப்ளைண்டா சொல்லல. அதே இன்டர்வியூல அவர் அடுத்த சென்டென்ஸ்லயே சொன்னாரு, அப்படி வர்ற வாய்ப்பு வரட்டும், அதுலயுமே நான் சூஸியா தான் இருப்பேன், ப்ரொபகண்டா பேஸ்டா இன்னுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வேலை கொள்கை தான் சொன்னாரு அவரு. வேலை கொள்கையை வெளிப்படுத்தினாரு. அந்த மாதிரி வேலை கொள்கை இருக்கலாமே ஒரு மனிதருக்கு, பிரச்சனை இல்லையே. ரகுமானுக்காக ஒரு காலத்துல காத்திருந்தவங்க கூட இன்னைக்கு ரகுமான குறை சொல்ற அளவுக்கு போனதுக்கான காரணம் பின்னணி உண்மையிலேயே என்னன்னு நினைக்கிறீங்க? பொறாமைதான். ஏன்னா அந்த காலத்துல ரஹ்மான் யார் கால்லயும் போய் விழல, எல்லாரும் ரஹ்மான் கால்ல தான் வந்து விழுந்தாங்க, சல்மான் கானை தவிர. ஓ ஆக்சுவலி ரஹ்மான் அண்ட் சல்மான் கான் கேன் பிகம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ம். அவங்கள பகைக்க வச்சதே அந்த கரண் ஜோஹர் கிரௌடு தான். ஓ ரெண்டு பேரும் ஜாலியான மனிதர்கள், உட்காந்து பேசி ஒரு பிரியாணி ஷேர் பண்ணாங்கன்னா they can become best friends. ஓகே சோ ரஹ்மான் கால்ல விழாத ஒரே நபர் சல்மான் சல்மான் கான் தான். மத்தவங்க எல்லாருமே கால்ல விழுந்திருக்காங்க. கால்ல விழுறதுனால வேலையை ஒத்துக்க முடியாது தானே, அப்பனா எல்லார் வேலையும் ஒத்துண்டாவணும். ஆமா ஆமா. அவர் அவ்வளவு பாப்புலர், அவர் மியூசிக் அவ்வளவு பாப்புலர்னா நம்ம ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டே ஆகணும். ம். அவர் இசை உலகத்தின் பிகாசோ. ம். அவர் கையால ஒரு ஆல்பம் வருதுன்னா அது ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ஹிட். இன்டர்நேஷனல் ரிங்டோன் டவுன்லோட்ஸ்ல நம்ம அப்படி யோசிக்கணும். காசு துட்டு ம். இவர் சார்ஜ் பண்ற அமௌண்ட்டை தாண்டி அந்த ஆடியோ ரைட்ஸ் எடுத்துக்கிறவங்க இன்டர்நேஷனலி எவ்வளவு சம்பாதிப்பாங்க தெரியுமா? இந்த டி சீரீஸ், இந்த பாம்பே பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் தான். ம். எல்லா இடம் நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து எல்லா இடத்துலயும் இதோட ரைட்ஸ் போயிரும். ஓகே ஜஸ்ட் இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, ரஹ்மானுக்குன்னு ஒரு இன்டர்நேஷனல் லிசனர்ஷிப் ஃபாலோயிங் இருக்கு. ம். ஏன்னா அவர் சினிமா மியூசிக்கை தவிர வெளியே இருக்கிற மியூசிக்லயும் நிறைய அவர் செயல்படுறாரு. ஆர்கெஸ்ட்ராஸோட ஒர்க் பண்றாரு. ம். ரொம்ப எலிட் ஆடியன்ஸ், சினிமா பாட்டே கேட்காத ஆடியன்ஸ் வரைக்கும் அவர் போய் சேர்ந்துட்டாரு. ம். குறிப்பா இந்த ரகுமான் விஷயத்துல இந்த சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசும்போது ரகுமான் விஷயம் தாண்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணது அப்படிங்கறத தாண்டி ரகுமானுடைய கருத்துக்கும் இது ரகுமான் பின்னால் நாம எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற கருத்தை நீங்க உரத்தி சொல்லியிருக்கீங்க. குறிப்பா இதை வந்து உலக அரசியலோட தொடர்பு படுத்தி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி. நன்றி இளையராஜா. நான் மீண்டும் என்னுடைய எக்ஸ் கம்யூனிட்டி, அதாவது மியூசிக் கம்யூனிட்டிட்ட ஆளாளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் இத பத்தி உங்க கருத்தை சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போடுங்க. Sure. கருத்தை யோசிச்சு கலெக்ட் பண்ணுங்க. உடனே ஒரு கருத்து டப்புன்னு நம்மள இஃப் இட் டசன்ட் ஹிட் யூ, listen to this interview again and watch that interview, ரஹ்மான் சாரோட இன்டர்வியூ again. Okay. And இத்தனை வருஷம் நீங்க ரஹ்மான் சார் சத்தியமா சொல்றேன்னா இந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை இருந்து வாயை மூடிட்டு இருக்கிறவங்க விளங்க மாட்டாங்க. அதோடய முடிச்சுக்கிறேன்னா, தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.